பரேபுரை ஆற்றிய ஜி அவங்க இந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அதை பற்றி நிறையா குறிப்புகள் சொன்னாங்க. உண்மையிலேயே நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வரலாறு. எந்த நாடு தன்னுடைய வரலாறை மறக்கிறதோ அந்த நாடு அடிமையாகும். விவேகானந்தர் இளைஞர் இயக்கத்தினுடைய இந்த 28வது மாதாந்திர கூட்டம் இது சாதாரண விஷயமே எனக்கு படலை. 28 மாதங்கள் கடந்திருக்குது. இன்றைக்கி நிச்சயமாக தனிநபரை விட ஒரு கூட்டு முயற்சி மட்டுமே இந்த வெற்றிக்கு சாத்தியம். ஆரம்பத்தில் சொன்னாங்க, இன்றைய காலநிலை 2 மாதங்களாக கடுமையான சூரிய பகவானுடைய வெப்பம், இன்றைக்கு சில நாட்களாக கனிந்து வர்ண பகவானுடைய ஆட்சி நடக்கிறது. வைகாசி மாதம், இந்த மாதத்தினுடைய சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கு சிறப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் புரட்டாசி மாதம்னு எடுத்துட்டால் பெருமாள் எல்லா சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறது விசேஷமாக இருக்கும். புரட்டாசி மாதம் நிறைய விசேஷங்கள். ஆடி மாதம்னு எடுத்துட்டால் அம்மனுடைய விசேஷமான தினங்கள், ஆடி கூழ் ஊற்றுறது, ஆடி தபசு, இப்படி அம்மன் வரும். அதுபோல் இந்த வைகாசி மாதம் முருகப்பெருமானுடைய சிறப்பான மாதம். அது அவருடைய பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சொல்லுவாங்க புராணங்களில். எதுக்காக இதை சொல்கிறேன், இந்த வைகாசி மாதத்தில் திருச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பரப்புகளில் ஒரு வினோதமான சம்பவம் நடக்கும். அங்கு இருந்த பரதவர்கள் சொல்லக்கூடிய கதை இது. ஒரு உண்மையாக கூட இருக்கலாம். இந்த வைகாசி மாதத்தில் திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வரையில் இருக்கக்கூடிய ஆழ்கடலில் சிப்பி இருக்கும். நீ சிப்பி பார்த்துருப்பீங்க, கடற்கரையெல்லாம் போனீங்கன்னா உடஞ்சி கிடக்கு. இப்படி இருக்கும் சிப்பிங்கிறது, 2 பக்கமாக இப்படி இருக்கும். அந்த சிப்பி என்ன பண்ணால் ஆழ்கடலிருந்து இந்த வைகாசி மாதத்தில் இந்த விசாக நட்சத்திர சமயங்களை 1 நாள் 2 நாளுக்கு முன்னால் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய அந்த சிப்பியானது மெதுவாக அப்படியே கடல் மட்டத்துக்கு வரும். கடல் மட்டத்துக்கு வரும். அந்த கடல் மட்டத்துக்கு வந்த உடனே அந்த கடல் மட்டத்தில் எல்லா சிப்பிகளும் மூடி இருக்கிற சிப்பி எல்லாமே ஒரு பகுதி அப்படியே திறந்துக்கும். கடல் மட்டத்தில் இப்படியே இருக்கும். நிலவுனுடைய வெளிச்சம், அந்த மாதத்தில் வரக்கூடிய நிலவு பௌர்ணமி வெளிச்சத்துக்கு முன்னால் தான் இது நடக்கும். அந்த வெளிச்சங்கள் அந்த சிற்பியினுடைய நடு மையத்தில் படுமா. அதே சமயத்தில் இந்த கடற்கரை பகுதியில் சாரல் மழை பெய்யும். கடுமையான மழை இல்லை, துளி துளி துளியாக மழை பெய்யுமா, புள்ளி புள்ளியாக மழை பெய்யும். அப்படி துளி துளியாக பெய்யக்கூடிய மழை இந்த நிலவு ஒளியை வாங்கிட்டு இருக்கிற சிப்பியில் நடு மையத்தில் அந்த மழை நீர் படும்போது இந்த சிப்பியானது தன்னுடைய அந்த அப்படியே மூடிக்கும், தன்னுடைய முகத்தை அப்படி மூடிக்குமா. அதுக்கப்புறம் அந்த மழைத்துளி வாங்கின உடனே அந்த சிப்பியானது அப்படியே ஆழ்கடலுக்கு போயிடும். அந்த மழைத்துளி தான் பாரம்பரியமிக்க முத்தா மாறுது. முத்து குளிப்பதொரு தென்கடலிலே பாரதி பாடுவார். இந்த இதுதான் முத்தா வர்றது. அது எந்த அளவுக்கு அது சிறப்பான முத்தாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதுக்கு விலை மதிப்பில்லாத ஒரு முத்துக்களாக இருக்கும். அப்படித்தான் முத்துக்கள் உருவாகுது. நம்ம நாட்டில் நம்ம பகுதியில் கூட இப்படிப்பட்ட அபூர்வமான முத்துக்கள் போன்ற மனிதர்கள் கண் முன்னாலே வாழ்ந்திருப்பாங்க. பல சாதனைகளை செய்திருப்பாங்க. நமக்காகவே வாழ்ந்திருப்பாங்க. நம்முடைய கால ஓட்டத்தில் அதையெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டே இருப்போம். யாரோ ஒருத்தர் சொல்லும் போதோ ஓ அப்படியே அப்படிப்போம். அப்படிப்பட்ட ஒரு கோவை முத்து தான் நம்முடைய ஜிடி நாயுடு அப்படி சொல்லுவோம். எனக்கு இந்த ஊரை பற்றி பேசும்போது சொன்னாங்க களங்கள். அவருடைய சொந்த ஊர் இங்கே தான் களங்கள். நான் வேறு ஒரு 4-5 பெரியவங்களை பற்றி பேசுகிறக்கா வந்து சமயத்து இதை சொல்லும்போது நிச்சயமாக அவரை பற்றியும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அவர் 5 வகையான திறமைசாலி, 5 வகையான துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். எழுத்து படிப்பெல்லாம் கூட ஒன்றும் இல்லை, படக்கதை தான் படிப்பாரான் நிறையா. ஒரு ஹோட்டலில் சாதாரண டேபிள் துடைக்கிற பையனாக வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூலூர் குளம் சொல்லுவாங்க, அவருடைய முயற்சியால் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சரல் விவசாயத்துறைக்கு வேணுங்கிற மோட்டார்கள், அந்த பம்பு செட் அவருடைய கண்டுபிடிப்புன்னு சொல்லுவாங்க. அவர் காலத்தில் அதை இன்றைக்கி மாற்றி மாற்றி வந்திருக்குது. விவசாயத்துறையில் சொட்டு நீர் பாசனம் அந்த காலத்தில் அவர் செஞ்சு பார்த்துட்டார். அதே போல் ஆட்டோமொபைல்
பிரிட்டிஷ்காரங்காலத்திலேயே நம்ம ஸ்டேன்ஸில் வேலை செஞ்சிட்ருக்கார். அப்போவே பிரிட்டிஷ்காரங்கிட்டேயே ஒரு மோட்டார் கார், ஒரு பஸ்ஸை வாங்கி பழனிக்கும் கோயம்புத்தூருக்கும் பஸ் ஓட்டியிருக்கார். அது ஒரு பஸ் 2 பஸ்ஸுன்னு. ஒரு கிளீனராக இருந்தாலும் கூட டிரைவிங் அவனுக்கு கற்றுக் கொடுப்பாரான். கற்றுக் கொடுத்து இன்னொரு பஸ் வாங்கி அவனை டிரைவர் பண்ணுவார். அப்படி ஏகப்பட்ட போக்குவரத்தை பெரிய அளவில் செஞ்சார். அதுக்காகவே பல்லடத்தில் அவரோட வாழ்க்கை படித்து ஆச்சரியமாக இருக்குது. பல்லடத்தில் தனி பேருந்து நிலையமே வச்சுருக்கார், கட்டியிருக்கார் பல்லடத்தில். அதில் தங்குற வசதி, பாத்ரூம், கழிவறை வசதிகள், புஸ்தகம், டீ கடை எல்லாமே ஒரு செட்டப். தனியார் பேருந்து நிலையம் யாருமே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு அவர் இருந்திருக்கார். அதே மாதிரி மெக்கானிசம், புதிய கண்டுபிடிப்புகள். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய சேவிங் செட், அந்த சேவிங் செய்யக்கூடிய மிஷினாக இருக்கலாம், இல்லை கால்குலேட்டர். அந்த காலத்தில் கால்குலேட்டர் அவரை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பஸ் டிக்கெட் கொடுக்குற மிஷினு அந்த சாதாரண விஷயம்னா, நம்ம ஜிடி நாயுடைய ஒரு மெமோரியல் இருக்குது இந்த அண்ணா சிலைக்கிட்ட. அவசியம் நீங்கள் போகணும். நம்ம மட்டுமல்ல, நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணும். எத்தனை கண்டுபிடிப்புகள், எத்தனை விஞ்ஞானம், யாருக்குமே தெரியாது. அது நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ரெகுலராக மாதத்துக்கு 2 தடவையாவது அந்த 6வது 7வது குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் காட்டுவோம். அதேமாதிரி கார், அவருடைய கலெக்ஷன்ஸ், காரு, பைக்கு விதவிதமானது. நிச்சயமாக நம்ம கூட போய் பார்க்கணும். ஒரு நேரம் எங்கெங்கேயோ போகிறோம், டூர் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், நேரம் வேஸ்ட்டாக பண்ணுறோம். அதெல்லாம் அந்த இடத்துல பயனுள்ளதாக இருக்கும். ஒன்று அப்படி 4வது ஒரு துறை டெக்ஸ்டைல்ஸ். கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்ததுன்னு சொன்னால் ஜிடி நாயனுடைய டெக்ஸ்டைல் சம்மந்தமான கண்டுபிடிப்பு. அது இல்லாமல் மெக்கானிசம் எல்லாமே. அப்படி பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய அறிஞராக இருந்திருக்காரு, விஞ்ஞானியாக இருந்திருக்காரு, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதராக இருந்து வாழ்ந்து மறைந்திருக்கார். அப்படிப்பட்டவருடைய சொந்த ஊர் இங்கே கலங்கல் அப்படி சொன்னாங்க. அவருடைய நினைவோடவே நம்ம இந்த நிகழ்ச்சியை துவங்கினா நல்லதுன்னு நினைக்கிறோம். விதி கொடியது அப்படி சொல்லுவாங்க. சாதாரணமாக ஏதாவது ஒரு தவறான விஷயம், ஏதாவது வீடுகளில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு துக்கம் நிகழ்ந்தால் எதாக இருந்தாலும் சரி, நம்ம விதி ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லுவோம். இந்த விதியை பற்றி ஒருத்தருக்கு சந்தேகம் வந்தது, விதினா என்ன அப்படின்னு. ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு பிரசங்கம், ஒரு கூட்டமானது ஏற்பாடாக இருந்தது. ஒரு சன்னியாசி அந்த கூட்டத்தை நடத்துறதுக்காக வந்திருந்தார். கூட்டத்தில் நியாயம், தர்மம், விதி இதை பற்றியெல்லாம் அவர் பெரிய அளவு லெக்சர் கொடுக்குறார். ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய பெரிய மண்டபம் கொடுத்துட்ருக்கார். கொடுத்து முடிக்கிற சமயத்தில் அந்த கூட்டத்தில் இந்த நபர் ஒருத்தர் எந்திரிச்சார். சாமி வணக்கம்னார். சொல்லுங்கள் என்ன, எனக்கு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம் சொல்லுங்கள். இப்போ விதியை பற்றி 2 வகையாக சொல்கிறாங்க. விதியை யாராலும் வெல்ல முடியாது அப்படி ஒன்று. ஆமாம், யாராலும் வெல்ல முடியாது. அதே சமயத்தில் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ எது உண்மை? இப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம். ஆமாம், எல்லாத்துக்கும் அந்த சிந்தனை இருக்குது. விதியை மதியால் வெல்ல முடியுங்கிறாங்க, விதியை யாரால் வெல்ல முடியாதுங்க என்ன அப்படிங்கிற சாமி யோசனை பண்ணார். நல்ல கேள்வி தான், உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். என்னென்னா, இந்த மண்டபத்தை விட்டு அனைவரும் எழுந்து மண்டபத்துக்கு வெளியில் போய் நில்லுங்க. நான் கூப்பிடும்போது நீங்கள் வந்தால் போதும். இதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னார். ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாங்க. மண்டபத்தில் எல்லோரும் இருந்தாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இருந்துருச்சாங்க. மண்டபத்து வெளியே போனாங்க. ஒரு 2-3 நிமிடம் அதுக்கப்புறம் சாமி எல்லாம் உள்ளே வாங்க அப்படின்னாங்க. எல்லாம் உள்ளே வந்து உட்காந்தாச்சு. இப்போ சாமி கேட்டார், இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு காரியம் சொல்லணும். இப்போ நான் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னேன், போயிட்டீங்க. எத்தனை பேர் மறுபடியும் உட்கார்ந்த இடத்துலையே வந்து உட்காந்துருக்குறீங்க? வெளியே போகும்போது எந்த இடத்துல உட்கார்ந்தோமோ அதே இடத்துல எத்தனை பேர் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னா, ஆச்சரியமான விஷயம், 6 அல்லது 7 பேர் தான் கை தூக்குறோம். நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம கூட அனுபவம் பாருங்களேன். ஒரு மண்டபத்தில் இருக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை? முன்னால் உட்காந்த இடத்துக்கு நம்ம போகணும், அப்படி ஓடுவோம். சில பேர் இன்னும் கொஞ்சம் முன்னால், ஐயோ முன்னால் உட்காந்து அதாவது கேள்வி கேட்டிருக்காண்டா, நம்ம கடைசியில் போய் உட்காந்துக்கலாம், அப்படி கொஞ்சம் பேர். சில பேர் காற்று வர்ற இடத்துல போய் உட்காந்துக்கலாம். சில பேர் சத்தம் கேட்க, இப்படி மாறி மாறி உட்காந்ததில் 6 அல்லது 7 பேர் தான் கை தூக்கினாங்க. அப்போ சாமி சொன்னார், சரிதான், விதியை யாராலும் வெல்ல முடியாது, ஆனால் மதியால் வெல்லலாம். அப்படின்னா இங்கே கை தூக்குனது 6-7 பேர் போல தான். அப்படித்தான் நம்ம நாட்டில் மிகப்பெரிய அறிஞர்களாகட்டும், மிகப்பெரிய நபர்களாகட்டும், விதியை மதியால் வென்று வந்தவர்கள். அப்படிப்பட்ட
2-3 பேர்த்தை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னால் பொதுவாக நீங்கள் தமிழ்நாடு குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா விருதுநகர், சிவகாசி, கோவில்பட்டி இந்த மாவட்டங்களெல்லாம் பெரும்பாலான தொழில் பட்டாசு தயாரித்தல், தீப்பெட்டி தயாரித்தல், காகிதத்திற்குரிய பிரிண்டிங் ப்ரெஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு முன்னால் அது எதுக்குமே பயன்படாத பகுதி. விருதுநகராவது சந்தை இருக்கும். நீங்கள் கோவில்பட்டி, சிவகாசி பகுதியெல்லாம் விவசாயம் கூட சரியாக இருக்காது. 50 வருடத்துக்கு முன்னால் யோசனை பண்ணி எதுவுமே இருக்காது. வேலைக்கு வருவாங்க. நம்ம பகுதியில் வேலைன்னா கிழக்கத்தை ஆளை வச்சு வேலை செய்வாங்க. ராமநாதபுரம் அந்த ஆளுக்கு தான், அவங்க தான் வேலைக்கு வருவாங்க. ரோட்டு வேலைக்கு, ரோடு போடுறதுக்கு, இதெல்லாம். அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது ஐயன் நாடார்னு ஒருத்தர். அவர் மனசில் ஏதோ ஒன்று செய்யணுன்றது. அப்போ ஒரு பேப்பரில் கல்கத்தாவில் பட்டாசு தயாரிக்கிற அந்த நிபுணத்துவம் சொல்லி கொடுக்குறதா ஒரு அவரும் அவருடைய நண்பர் சேர்ந்து கல்கத்தாவில் 6 மாதம் தங்கியிருந்து பட்டாசு தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை கற்றுட்டு இங்கே அதை ஆரம்பித்தாங்க. ஐயன் பட்டாசுகள் முத குருவி பட்டாசுகள் தயாரித்தாங்க, ஐயன் பட்டாசுகள். அதனுடைய அடுத்த விஷயம் என்னாச்சு சொன்னால், தீப்பெட்டி தயாரிக்கிற தொழிலில் ஜப்பான்லேருந்து ஏகப்பட்ட மிஷின்களை கொண்டு வந்து தான் தீப்பெட்டி தயாரித்தாங்க. ஆனால் அந்த மிஷினை பராமரிப்பு, அதோடைய செலவுகள் பார்க்கும்போது அதிக அளவிலான உடனே மக்கள் ஒரு தயாரிப்பாக அதை கொண்டு வந்தாங்க. எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் தீப்பெட்டி கொடுக்கறது, ஒட்டுறது வெட்டுறதுன்னு. இன்றைக்கி போனீங்கன்னா கோவில்பட்டி பகுதியில் பெரிய அளவில் வீடுகளில் குடிசை தொழிலாக நடக்குது. வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல பெண்கள், முதியவர்கள், வயசானவங்க, சிறுவிகள், பள்ளிக்கூடம் போகிற குழந்தை கூட ஒரு 10 தீப்பெட்டி ஒட்டிகிட்டு போகும். இன்றைக்கி அந்த பகுதி முழுக்கவே பொருளாதாரத்தில் பெரிய அளவில் போகாட்டி கூட ஓரளவுக்கு வெளி பகுதியில் போய் தொழில் செய்ய வேண்டியது இல்லாத அளவுக்கு அங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்தது ஐயன் பட்டாசு, ஐயன் நாடாரம். இப்படி எல்லா பகுதியுமே இருக்கும். நம்ம பகுதியில் சுகுணா மோட்டார்ஸ், அவங்க அதே சின்ன வயசுல கஷ்டப்பட்டாங்க. கேபிஎன் ட்ராவல்ஸ், இப்படி ஒவ்வொரு இதுலேயும் பெரிய அளவு இருக்காங்க. அப்படி நம்ம பகுதியில் நம்ம இன்றைக்கி பேச வேண்டியது அரவிந்த் ஹாஸ்பிட்டல். அரவிந்த் இன்றைக்கி ஏறக்குறைய சாதாரணமாகவே ஒரு 3 கோடி பேர் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க. 3 கோடி பேருக்கு கண் பார்வை, பிறவியிலேயே ஏறக்குறைய 2 லட்சம் குழந்தைகள் பிறவியிலேயே கண் பார்வை குறைவாக இருக்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், 3ல் 1 பங்கு அந்த கண் பார்வை குறைவுக்கு சரியான சிகிச்சை அளித்தால் பார்வை கிடைக்கும். இன்னொரு பங்கு யாராவது தானம் கொடுத்தால் கண் பார்வை கிடைக்கும். இன்னொரு சதவீதம் எதுவும் செய்ய முடியாது, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய். இப்படி தான் இந்த நாட்டில் இருக்கிற சூழ்நிலை. இதை மாற்றி அமைச்சது அப்படி சொன்னால் நம்முடைய அரவிந்த் ஹாஸ்பிட்டல். கோவிந்தசாமி வெங்கடன் பேரவர் 1918 விளாத்திக்குளத்தில் பிறந்திருக்கார். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு மருத்துவத்துறை மேலே அதிகமான ஆர்வம். அது குறிப்பாக அவர் பிரசவ டாக்டர் ஆகணுன்னு தான் விருப்பப்பட்டார். குடும்பத்தில் நடந்த சில சோகங்கள், சகோதரிகள் 2 பேர் பிரசவ காலத்தில் காலமாயிட்டனால அவர் அந்த துறை எடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டார். 1944-45 மருத்துவத்துறையில் மருத்துவராக அவர் பட்டம் வாங்கினார். அது என்ன சொல்லலாம், பிரிட்டிஷ் இந்தியா, அடிமையான இந்தியா. அந்த சமயத்தில் அவருக்கு இராணுவத்தில் வேலை கிடச்சிது. பிரிட்டிஷ் இராணுவத்தில் டாக்டராக அவருக்கு வேலை கிடச்சிது. பர்மா பகுதிகளில், பர்மாவுடைய எல்லைப்புறம் அந்த காடுகளில் தான் அவர் அந்த மருத்துவ பணி இருந்தது. 1 வருடங்கள் அந்த மருத்துவ பணியில் இருந்தார். துரதிர்ஷ்டவசமாக அந்த பர்மா காடுகளில் இருந்த விஷப்பூச்சிகள் இவரை கடித்ததாலேயோ இல்லை அந்த காற்று ஏதோ விஷயத்தினால அவருக்கு கடுமையான ஜுரம். அதோட வெளிப்பாடு என்னாச்சுன்னா, அவருக்கு ஒரு பக்கவாதம் மாதிரி ஒரு வியாதி தடுக்குச்சு. இந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ அவர் படமெல்லாம் பார்த்து கையெல்லாம் பெருசாக வீக்கம். கை எந்த விதமான மூவ்மெண்ட்டும் செய்ய முடியாது. உடலும் வலு இழந்துருச்சு. அப்படி ஒரு சூழலில் இராணுவத்திலேருந்து அவருக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், கட்டாய ஓய்வு கொடுத்து ஊருக்கு அனுப்பிடுறாங்க. குறைவான ஒரு அமௌண்ட்டோட வராரு. அப்போ அவருக்கு 30 வயது. வாழ்க்கை இதுதான் விதி. வாழ்க்கையை துவங்கினார், மிகப்பெரிய லட்சியத்தோடு ஆரம்பித்தார். துரதிர்ஷ்டவசமாக 10 ஆண்டுகளில், அந்த 6-7 ஆண்டுகளிலே அவருடைய வாழ்க்கையானது முடக்கப்பட்டது. எல்லோரும் அவ்வளோதான். அவர் வீண் பேர் வச்சுக்கலாம். கோவிந்தசாமி வெங்கட்டன் சொல்லுவாங்க அவர் பேர்.
அதனால் வீண் அவர் சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி. நம்ம வீட்டில் அதை இப்போ நம்ம குடும்பம் நம்ம சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை தான். ஒருத்தர் விழுந்துட்டானா ஏன் விழுந்தா என்னன்னு கேட்க மாட்டாங்க, விழுந்துட்டேன்னே சொல்லியிருக்கோம். இவர் மனசை தளர்விடலை. இவர் மறுபடியும் இந்த மருத்துவத்துறைக்கு போகணுன்னு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதுக்காக முயற்சிகள், சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செஞ்சார். கொஞ்சம் விரலெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு நிச்சயமாக பிரசவத்துக்கு இனி அவர் லாய்க்கில்லை, அது கடுமையான அறுவை சிகிச்சை முடியாது. அப்போ அவர் மனசில் தோணுதான் கண் அறுவை சிகிச்சை. கண் நோய்க்கு உண்டான மருத்துவம் சரியான அளவில் இங்கே இல்லை. அதுக்காக அவர் மறுபடியும் மருத்துவத்துறையில் கண் சம்பந்தமான படிப்பு படித்தார். அதுலேயும் மருத்துவரானார். மதுரை பகுதியில் ஏறக்குறைய 12 ஆண்டு காலம் அவர் கண் சிகிச்சை மருத்துவராக இருந்தார். 1973 அவருடைய சேவைக்காக பத்மஸ்ரீ விருதும் கிடச்சிது. 1976 அந்த காலகட்டத்துக்கு முன்னால் அவருக்கு ரிட்டையர்மெண்ட், 56 வயசு ஆச்சுன்னு சொல்லி 74 ரிட்டையர்மெண்ட். அவருக்கு இந்த தாகம் தீரல. இந்த கண் சிகிச்சை அது அதிக அளவில் செய்யணும். பொதுமக்கள்கிட்ட போகும்போது அவர் பார்த்த விஷயம் என்னன்னு சொன்னால், கிராமப்புறங்களில் கண் பற்றிய எந்த விதமான அவேர்னஸும் கிடையாது. 40-45 வயசாச்சுன்னா கண் மாதிரியே மங்களோடவே ஆள் போயிட்டுருப்பாங்க. அப்புறம் கண் மொத்தமாகவே தெரியாது, அப்படி அதுலேயே நடமாட்டிகிட்டு இருப்பாங்க. பெண்களோட நிலைமை இன்னும் கூட கடுமை. பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வெளியே கழிவறைக்கு போகிறது கூட சிரமம். அதனால் இந்த கண் பார்வை மங்கி கண் போன உடனே என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஆயுள் காலமும் குறையுதுங்கிறாங்க. டாக்டர் வி அதுதான் அருண் ஆஸ்பத்திரி ஆரம்பித்தார், அவர் தான் சொல்கிறார், ஆயுள் குறையுது, கண் பார்வை இல்லைன்னா ஆயுள் குறையும். ஏன்னா நீங்கள் ஒரு வீட்டில் ஏதாவது துக்கம் நடந்துருச்சுன்னா, ஒருத்தர் காலமாயிட்டாங்கன்னு சொன்னால் 10 நாள் அழுவோம், 40-20 நாள் அழுவோம், அப்புறம் சாமாஜிக நிலைக்கு வந்துடலாம். ஆனால் ஒருத்தர் கண் பார்வை இல்லாமல் ஒரு வீட்டில் இருந்தாருன்னா தினம் அது துக்க வீடு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிதல் கிடையாது. நிச்சயமாக இந்த 40 வயது 50 வயதுக்கு மேலே வரக்கூடிய இந்த வியாதிகள் நிச்சயமாக குணப்படுத்தக்கூடியது. ஆனால் அந்த அறிவு கூட இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்காக சேவை செய்யணும்னு விருப்பப்பட்டார். இவர்கிட்ட ஒரு திட்டம் இருந்தது, சமூக நலத்திட்டம். சமூக சார்ந்த ஒரு திட்டம் இருக்கணும், அதில் குறைவான செலவில் நடக்கணும், 3வது உலகத்தரம் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் அவர் மனசில் இருந்து உலகத்தரம். அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். இவருக்கு உதவி செய்கிறதுக்காக இவருடைய தங்கை அமெரிக்காவில் ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்தில் இதே கண் சிகிச்சையில் இருந்தாங்க. அவர் கணவரும் அவங்கள கூப்பிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப தயக்கம். ரிட்டையர்ட் ஆகிடுச்சு, இவருக்கு 56 வயசு தாண்டியாச்சு. அண்ணன் கூப்பிட்றாரு, நம்ம இங்கே நல்ல சம்பளத்தில் இருக்கிறோம், காரு வீடு வசதியோடு இருக்கிறோம். கணவர் அவரையும் கூட்டிகிட்டு அங்கே போகணும். அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு தெரியாது, எந்த பெரிய வரவேற்பு இருக்குதான்னு கூட தெரியாது, அண்ணன் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியாது. அதனால் அவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் கூட அண்ணன் மேலே வச்சுருக்கிற அந்த பாசம், வயதான காலத்தில் அண்ணன் செய்யக்கூடிய இந்த மாதிரி முயற்சிக்கு ஏதோ உதவி செய்யணுங்கிற எண்ணம், அந்த அம்மா கணவரோடு வந்து அண்ணன் கூட வந்து சேர்ந்துட்டார். அந்த அம்மா பேர் நாச்சியார். தகவல் 10 நாளைக்கு முன்னால் நம்ம ஜனாதிபதி திரௌபதி அவங்ககிட்டருந்து அந்த நாச்சியார் அவங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க. அந்த குடும்பத்தில் 3வது பத்மஸ்ரீ. அவருடைய அவங்க அண்ணன், கணவர், இந்த அம்மா. அந்த எதுவும் எதார்த்தமாக சொல்கிறாங்க, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, கொடுத்தாங்க, பார்த்தோம், சந்தோஷந்தான், மக்கள் எல்லாம் அங்கீகரிக்கிறாங்களே, அதனால தானே கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மா கேட்குறது எங்களை வந்து அந்த அம்மாவை சொல்லலை, அரவிந்த் ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு நிறுவனத்தை மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அந்த அம்மா தான் சொன்னாங்க. அப்படி திரும்பி இங்கே வரும்போது எந்த நம்பிக்கையும் இல்லை. பேங்க்லாம் போய் லோன் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஆரம்பினா பேங்க் மேனேஜர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாராம். இவங்க 3 பேர் இருந்தாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு வயசு 56 ஆகிப்போச்சு. ஓப்பனாக 56 ஆகிப்போச்சு, இவ்வளோ லோன் கேட்குறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறீங்க, கண் ஆஸ்பத்திரி எப்படி நடக்குன்னு தெரியல, உங்கள் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் இது ஏதாவது உங்களுக்கு எதாவது ஆகிப்போச்சுன்னா, அப்படி பேங்க் மேனேஜர் சொல்கிறார். அவர் பெரிய அளவில் மீண்டு வந்தவர். அவர்கிட்ட சொல்ல, நீங்கள் உங்களுக்கு எதாவது ஆகிப்போச்சுன்னா, சின்ன வயசில் 2 பேர் இருக்கிறாங்க, உங்கள் தங்கச்சி அவர் கணவரும், அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா அப்படின்னு. அப்போ இவர் நினச்சார், இது வேலைக்கு ஆகாது, எதிர்த்து போகணும், சமுதாயம் இப்படித்தான் இருக்கும். இதுதான் அவர் வெற்றி பெற்ற கதைக்கு இதுதான். சமுதாயம் இப்படித்தான் இருக்கும், நம்மளை வாழ்த்தாது. புராணத்தில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, ராவண யுத்தம் நடக்குது. ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம்.
இந்த தேவர்களுக்காக, ராவணனை அழிப்பதற்காக பெருமாளே மனித ரூபத்தில் அவதாரம் எடுத்து வந்திருக்கார். என்ன விஷயம்னா, ராவணன் வாங்கின வரம் அப்படி, மனிதரால் சாவு, அதான் கேட்டிருந்தாங்க. அதனால் மனித அவதாரம் எடுத்து எந்த ராமாயணத்தில் வரக்கூடிய ராமர் கதாபாத்திரத்தில் எந்த இடத்துலையுமே மனிதனை மீறி சம்பவம் எங்கேயுமே இருக்காது. அப்பா அம்மா மேலே பாசமாக இருக்கலாம், அண்ணன் தம்பி பாசமாக இருக்கலாம், மனைவி பிரிஞ்ச சோகமாக இருக்கலாம், சுக்கிரன் கொடுத்த வாக்காக இருக்கலாம், வாலியை கொண்ட விதமாக இருக்கலாம், எல்லாமே மனிதர். மனிதன் என்ன செய்வோன்னு அப்படி தான், மனிதரில் மாணிக்கம், அப்படி தான் ராமன் இருந்தான். ராவணன் எல்லா விதமான சக்தியும் இருந்தது அவங்ககிட்ட. இந்திரஜித் மகன், இந்திரனவே ஜெயிச்சவன், கும்பகர்ணன் சாவே இல்லாதவன், அப்படி நிறைய சக்தி இருந்தது. அதனால் இந்த தேவர்கள்லாம் இந்த ராவண யுத்தத்தை பார்க்கறதுக்காக மேலே வராங்க, மேலேருந்து பார்க்குறாங்க. அப்போ சாதாரண இந்த தேவர்கள் என்ன பண்ணால் வாழ்த்துற பழக்கம் இருக்கும் யாராச்சும். அப்போ என்ன பண்ண, ராவண யுத்தம் நடந்துகிட்ருக்குது, ராவணனை இன்று போய் நாளை வான்னு சொல்லியாச்சு, மறுபடியும் வரார். அப்போ இந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்திரனுடைய தேரை அனுப்பி கொடுக்குறாங்க. ராமருக்கு நீ தேர் ஓட்டு, மாலின்னு சொல்லி பேர், ராமருக்கு தேர் ஓட்டு. அப்போ ராமர் அந்த இந்திரனுடைய தேரில் ஏறி சண்டைக்கு போகிறாரு. இந்த பக்கம் ராவண சண்டை வந்துடும். அப்போ மேலேருந்து வாழ்த்து சொல்கிறாங்க, என்ன தெரியுமா, விஜய் பவ, விஜய் பவ அப்படி, வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். யாருக்கு சொல்லலை, ஒன்றா ராவணங்கிட்ட ராவண விஜய் பவ சொல்லணும், இல்லாட்டி ராமர் விஜய் பவ சொல்லணும். தேவர்கள் ரெண்டு சொல்ல பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா எவன் ஜெயிப்பான்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை ராமர் தோத்துக்கு ராவணன் ஜெயிச்சா இதிலாட்டியும் முதுகில் பிடிச்சி அடிச்சிட்ருக்கான். தேவர்கள் எப்படி? அதனால் இந்த சமுதாயம் யாரையும் வாழ்த்தருக்கு முன் வராது போராட்ட காலத்தில். அப்படி ரெண்டு நாள் துணிஞ்சு இருக்கிற நகை சொத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நகையில் விற்று ஒரு மதுரையிலேயே அவரோட தம்பி வீட்டில் 11 படுக்கைகள் கொண்ட ஒரு அறுவை சிகிச்சை அரங்கம் இருக்கக்கூடிய ஒரு முதல் ஆஸ்பத்திரி 1976 ஆரம்பித்தார். அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, கிராமப்புறத்திலிருந்து மக்களை கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கணும். நடந்துகிட்டு இருந்தது. 1997 நம்ம பீளமேட்டில் இருக்கக்கூடிய அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க. ஏறக்குறைய 20 வருஷத்தில் அது நடந்து வந்த பாதைகள் பிரம்மாண்டம். அந்த ஃபவுண்டர் மட்டுமே ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அதுக்கப்புறம் இருந்தார். 86 வயதில் காலமாயிட்டார். அவர் 1 லட்சம் கண் புறவை அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கார். 1 லட்சம், 30 வருஷத்தில் 1 லட்சம் கண் சிகிச்சை செஞ்சுருக்கார். மிகப்பெரிய சாதனை. அதோடைய வளர்ச்சி அப்படி தான் இருந்தது. வெங்கடசாமி, கோவிந்த வெங்கடசாமின்னு சொல்லுவாங்க, அவர் மேற்கொண்டு படிச்சுட்டே இருந்தார். அந்த 11 படுக்கை இருக்கிறதுனால கிராமப்புறத்தில் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. குறைவான செலவில் சிகிச்சை. இன்றைக்கு அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் 70% அறுவை சிகிச்சைகள் இலவசமாக நடக்குது, 30% கட்டணத்தோடு நடக்குது. ஆனால் லாப நோக்கோடு நடக்குது. 35% லாப நோக்கோடு நடக்கக்கூடிய ஒரு நிறுவனம், மாற்று கருத்தே இல்லை. அதுக்குண்டான திட்டங்கள் அவர் தான் செஞ்சார். என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னார். இது அவருடைய வாழ்க்கை. எப்படி, எந்த விதமான நம்பிக்கை இல்லாத நேரத்தில், எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் முழு முயற்சி எடுத்து, அதான் அவருக்கு கை சொன்னேன், கை அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு வராது, கண் சிகிச்சைனா சரியாக செய்யலாம். அப்படி அது சிகிச்சை செஞ்சார். அவர் 1986 2006 எனக்கு 30 காலமாயிட்டார். இப்போ இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை பற்றி கேட்கலாம். நிர்வாகம் ரொம்ப வெளிப்படையான நிர்வாகம். இது எல்லாமே யூடியூப் சேனல் இதிலெல்லாம் பார்த்தது, இல்லை அங்கங்கே குறைகளெல்லாம் இருக்கலாம், அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். எப்பவுமே 100க்கு 100 எப்பவுமே சரியான மார்க் போட முடியாது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், நிர்வாகம் ரொம்ப வெளிப்படையான நிர்வாகம். எல்லாத்துக்கும் வந்த உடனே எல்லாத்துக்கும் அந்த என்ட்ரி பாஸ் கொடுத்துருவாங்க. அது தன்னுடைய 135 இடங்களில் இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி இருக்குது. அதில் 90 மையங்களில் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். நம்ம என்ட்ரி ஆனாலே எந்த பகுதி வேணாலும் நம்ம போய் அந்த மருத்துவ சீட்டை வச்சு காட்டிக்க முடியும். அதோடைய ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் காற்று, வெளிச்சம், சுத்தம், இது தாரக மந்திரம். அந்த கட்டடங்கள்
பெரிய வசதியோடலாம் இருக்காது. ஒரு 2 ஜன்னல் இருக்கும், கதவு இருக்கும், அவ்வளோதான். சுற்றிலும் வீடு பாதுகாப்பாக இருக்கும், ரூம், அவ்வளோதான். ஆடம்பரமான விஷயங்கள் அது எதுவுமே இருக்காது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டணம் வாங்க வேண்டியிருக்கும். அதனால் அந்த கட்டணத்துக்காக அவங்க அப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவர் சிந்தனை எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எடுத்துங்களேன். ஒரு ஜெராக்ஸ் மிஷின் ஒரு முதல் போட்டு வாங்கிட்டா அதோடைய காலத்துக்குள்ளே எவ்வளவு பிரிண்ட்டு நம்ம எடுக்கிறோமோ அது லாபம். அதே மெத்தேடு இங்கே செயல்படுத்துகிறாங்க. அதிகமான அறுவை சிகிச்சைகள் செய்யணும். எக்யூப்மெண்ட்ஸில் ஒரே எக்யூப்மெண்ட்ஸ். அந்த கண்ணாஸ்பத்திரி கண்ணுக்கு உண்டானது வந்து பெரிய அளவில் எல்லாம் ஒரு மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படியெல்லாம் தேவையில்லை. சாதாரண புறையில் இருக்கக்கூடிய அந்த எடுக்கிறது தான். அதனால் இவங்க ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாமே ஒரே மாதிரி 135 சென்டர்லேயும் ஒரே மாதிரி உபகரணங்கள், பயன்படுத்தக்கூடிய சார்ட்டுகள் ஒரே மாதிரி, பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒரே மாதிரி, வழிமுறைகள் ஒரே மாதிரி. அதனால் இவங்களுக்கு ஒரே பொருள் பல இடத்துக்கு பயன்படும். இவங்களே மேனுஃபேக்சரிங், இவங்களே தயாரிக்கிறோம். இந்த சார்ட்டாக இருக்கலாம், இந்த எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இதை இவங்களே தயாரிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு இப்போ கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் கோயில்பட்டிக்கு மாற்றி பாடுறாரு. கோயில்பட்டியில் இதே எக்யூப்மெண்ட் தான், இதே பொருள்கள் தான், இதே சார்ட்டு தான், இதே வழிமுறை தான், அங்கே அவர் பணியாற்ற முடியும். இப்படி இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிறத குறைச்சாங்க. அதன் மூலமா நிதி மிச்சமாச்சு. அப்புறம் பணியாளர்கள், அவங்களுக்கு இது ரொம்ப சுலபமாக இருந்தது. ரிப்பேர் ஆனாலும் கூட இந்த இடத்துல ரிப்பேர் ஆகிருக்குது, இந்த பொருள் அங்கே கொண்டே கொடுத்தாலும் அந்த பொருள் இங்கே கொண்டு வரலாம், அப்படி மாற்றிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருந்தது. அதனால் ரொம்ப சுலபமாக அந்த லாபம், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி லாப நோக்கோடு தான் நடக்க அரவிந்த் ஹாஸ்பிட்டல், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த கிராமப்புறத்தில் போகும்போது இவங்க பார்த்த விஷயம் என்னென்னா, ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் கண்புரை இருக்குது, ஆனால் அவர் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டா ஆஸ்பத்திரிக்கு போட்டால் வரமாட்டாங்க. வீட்டில் முதல்ல பெரியவங்களை கூட்டிகிட்டு போகிற ஆள் இல்லை. இன்றைக்கி வேடிக்கையான விஷயம் என்னென்னா, முதல்ல ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் குழந்தைகளை பெரியவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு ஹார்ட் ஆஃபீஸ் இருக்குதா இல்லை கண்ணா எதாக இருந்தாலும் பெரியவங்க தான் குழந்தைய கூட்டிகிட்டு போவாங்க. இன்றைக்கி தலையில் மாறிடுச்சு. பெரியவங்க கூட்டிகிட்டு போகிறதில்ல, குழந்தைங்க பெரியவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ மாறிடுச்சு வாழ்க்கையை. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பெரியவங்களுக்கு பாதுகாப்பாக வர்றதுக்கு ஆள் இல்லை. அதனால் கண்ணில் பிரச்சனை இருந்தாலும் கூட கண் ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு தயக்கம். அதே சமயத்தில் கிராமங்களில் போய் முகாம் போடும்போது இந்த பக்கத்து வீட்டுக்கார ராமசாமியும் ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போகிறானா, நானும் கூட போயிட்டு வந்துடுறேன், அவ்வளோதான். போகிற இடம், தங்குற இடம், சாப்பாடு, ஏற்கனவே ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு உணவு தயாரிக்கிறதா சொன்னாங்க இந்த பகுதியில். அப்படி உணவோடு ஃப்ரீயாக இருக்கும்போது அவனால் ஈஸியாக அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு போக முடியுது. அதில் நிறைய கிராமப்புறத்தில் பெண்கள் தாய்மார்கள் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே நீங்கள் பார்த்து பல வீடுகளில் பையங்க சாப்பிட்ணும், கணவன்மார் சாப்பிட்ணும், அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் அந்த வீட்டு தலைவி சாப்பிடுவாங்க. ஏன்னா அடுத்தது யாராச்சும் வந்துட்டேன்னா. அதே மாதிரி தான் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனா கணவருக்கு உடனே பார்ப்பாங்க, பையனுக்கு நான் போவாங்க, பொண்ணுக்கு நான் ஆனால் தன்னை கவனிக்க மாட்டேன். இந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு கூட கூட்டிகிட்டு வந்து பேசி அந்த அறுவை சிகிச்சை செஞ்சு நலமாக இருக்கிறாங்க. 3வது விஷயம் பணியாளர்கள் வாழ்க்கையை பார்த்தோம். இன்றைக்கி அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் எப்படின்னா, ஆரோ லேப்னு ஒன்று இருக்குது. அதோட இது லென்ஸ் 20,000 ரூபா வேணும் ஒரு லென்ஸ் வைக்கிறதுக்குன்னா. அப்போ 2 கண்ணுக்கு சேர்ந்தால் 40,000, அப்படி தான் லென்ஸ் இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்காக ஒரு அமெரிக்க கம்பெனியோட பேட்டன் வாங்கிட்டு இவங்களே தயாரிக்கிறாங்க. ஆரோ லேப்னு பேர், இவங்களே தயாரித்தாங்க. ஏறக்குறைய இது வரைக்கும் 12 லட்சம் லென்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. 5 ஆண்டு காலில் 12 லட்சம் லென்ஸு ஏறக்குறைய 85 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. விலை பார்த்திங்கன்னா ஒரு லென்ஸோட விலை 300-400. இது ஏதாச்சும் நிறுவனங்கள் இதுகளுக்காக சேவை மனைப்போடு இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 400 ரூபாயிலிருந்து கொஞ்சம் வியாபாரம் நுணுக்குன்னா 600 ரூபா, அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஏறக்குறைய இந்த கண் லென்ஸினுடைய மார்க்கெட்டே சரிஞ்சு இன்றைக்கி அது எல்லாமே விலை கம்மியாயிடுச்சு. அதேமாதிரி அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் 26 வகையான கண் மருந்துகள் அவங்களே தயாரிக்கிறாங்க. பிளாஸ்டிக் லென்ஸ் அவங்களே தயாரிக்கிறாங்க. அதனால் லாப நோக்கோடு நடக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். அடுத்ததாக பணியாளர்கள், 3வது விஷயம் பணியாளர்கள். இவங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய 10வது படித்த பெண்களை கூட்டிகிட்டு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. குடும்பத்தில் சொல்லி, குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் என்ன, ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாங்க, உணவு கிடச்சிரும், கூட ஏதோ படிப்பு சொல்லித்தராங்க, குறைவான சம்பளம் தான், ஆனாலும் கூட பொண்ணு பாதுகாப்பாக இருப்பாள். திருமணம் ஒரு 3 அல்லது 4 வருடம் அங்கே வேலை செஞ்சாங்கன்னா ஒரு தொகை கிடைக்கும், திருமணமாகி செட்டில் ஆகிக்கலாம். அப்படி ஒரு பங்கு இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, பணிவு. அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இப்போ போனாலும் என்னோடய அனுபவம் தான், பணிவு. எங்கே பார்த்தாலும் பணிவாக இருப்பாங்க. அப்புறம் கிராமப்புறத்துலேருந்து வர்ற பெண்கள்னால ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. குழந்தைகளை பார்த்தாலோ இல்லை வயசானவங்களை பார்த்தாலோ ஒரு ஆறுதலான வார்த்தைகளை அவங்க பேசுவாங்க. இதெல்லாமே பயிற்சியில் வந்துடும்.
பெரிய மருத்துவத்துறைங்க பெரிய அளவுல எல்லாம் நர்சிங் ட்ரைனிங் அதெல்லாம் கிடையாது. அங்கே அதிகபட்சம் என்ன, இந்த ரூமிலேருந்து அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகணும், லென்ஸு பார்த்து சொல்லணும், அறுவை சிகிச்சைக்கு அவங்கள தயார் பண்ணணும், அவங்களுக்கு தைரியம் சொல்லணும், அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், இந்த வேலை தான். இது சாதாரண பெண்கள் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அங்கே எல்லாருமே சொல்லுவாங்க, இவங்களும் சொல்லுவாங்க. அதே போல் உழைப்பு 7 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 7 to 7 12 மணி நேரம் கடுமையான உழைப்பு தான். ஆனால் கூட அவங்களுக்கு மன நிறைவோடு இருக்கும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்க்குறது. இப்படி இன்றைக்கி அரவிந்த் ஹாஸ்பிட்டல் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அளவில் இன்றைக்கி வளர்ந்துருக்குது. ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு 24 லட்சம் நோயாளிகளை கையாளுறாங்க. அதில் 2,86,000 பேருக்கு கண் அறுவை சிகிச்சை நடக்குது. குறிப்பாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் 3000 பேஷண்ட் பார்க்குறாங்க, 1500 பேர்த்துக்கு அந்த அறுவை சிகிச்சை நடக்குது. இப்படி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்கள் யாராவது போனாலும் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்குது, என்ன எப்படி வளர்ந்தது இந்த கதை. அவர் உண்மையிலேயே அரவிந்தர் அவரிலிருந்து வந்தவர் அவர். அதனால் அவர் அரவிந்த் அவரோட இருக்கும். அங்கே தியான மண்டபம் இருக்கும். நீங்கள் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போனால் தியான மண்டபம் இருக்குது, யார் வேணாலும் தியானம் பண்ணலாம். அங்கே உணவு குறைவான விலையில் உணவு இருக்குது. நான் அரவிந்த் ஹாஸ்பிட்டலோட ரெஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் பேசலை. நம்ம வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு இந்த தலைப்பில் பேசணும்னு சொன்னாங்க. பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயம். இது மாதிரி டாக்டர் துறையில் இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம பகுதியில் மிகச்சிறந்த ஒரு நம்ம பகுதியிலே இருக்குது அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம்.